நாம இன்னைக்கு கற்ற இந்த பிரம்மாண்டமான உலகத்தை விட நம்ம முன்னோர்கள் கட்டின உலகம் ரொம்பவே பெருசா இருக்குமோ? இந்த ஒரு கேள்விதான் வரலாற்றோட மிகப்பெரிய மர்மங்கள்ல ஒண்ணுக்கு நம்மள கூட்டிட்டு போக போகுது. அதுதான் பண்டைய காலத்தோட அசாத்தியமான இன்ஜினியரிங். வாங்க இந்த கேள்விக்கான பதில தேடி ஒரு சின்ன பயணத்தை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம கையில ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, ராட்சச கிரேன்கள் இருக்கு, ரோபோக்கள்னு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து நிக்குது. ஆனா யோசிச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இதுல எதுவுமே இல்லாதப்போ அவங்க எப்படி நம்ம கற்பனைக்கு எட்டாத அதிசயங்களை செஞ்சாங்க? இதுதான் இங்க இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி. இந்த ஒப்பீட்டை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு பக்கம் நம்மோட லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இன்னொரு பக்கம் அவங்க கிட்ட இருந்ததா சொல்லப்படுற ரொம்ப சிம்பிளான கருவிகள். இரும்பு கிடையாது, சக்கரம் கிடையாது, பெரிய மிஷின்கள்னு எதுவுமே கிடையாது. இந்த பெரிய டெக்னாலஜி கேப் தான் அவங்களோட சாதனைகளை இன்னும் புரியாத புதிரா மாத்திக்கிட்டு இருக்கு. இது வெறும் ஆச்சரியம் சொல்லி நம்ம கடந்து போயிட முடியாது. இது உண்மையிலே ஒரு சாத்தியமில்லாத கேள்வி. வாங்க இந்த கேள்விக்கு விடை தேடி சில மறுக்கவே முடியாத ஆதாரங்களை நாமளே ஒன்னொன்னா அலசி ஆராயலாம். நம்ம லிஸ்ட்ல முதல் கேஸ், கிசாவின் பிரமிக்க வைக்கும் கணிதம். ஆமாங்க, கிசாவோட பெரிய பிரமிட் வெறும் கல்லறை மட்டும் கிடையாது. அது கணக்கு, வானியல், இன்ஜினியரிங் எல்லாத்தோட ஒரு உன்னதமான கலவை. சும்மா யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு பிரமிட்ல மட்டுமே 23 லட்சம் கல் பாலங்கள் இருக்கு. ஒவ்வொரு கல்லும் குறைஞ்சது 2 டன்ல இருந்து 80 டன் வரைக்கும் எடை இருக்கும். அதாவது ஒரு பெரிய லாரி எடை கொண்ட கற்கள். அப்பா சரி, இதுக்கு பொதுவா என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, ஆயிரக்கணக்கான ஆட்களை வச்சு மணல்ல சரிவு பாதை அமைச்சு கயிறுகளை மட்டுமே பயன்படுத்தி மனுஷ சக்தியால இதை கட்டினாங்கன்னு சொல்றாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? ஆனா இங்கதான் ஒரு பெரிய பட் இருக்கு. ஒரு கொடூரமான உண்மை என்னன்னா, அந்த சிம்பிளான விளக்கம் பிரமிட்டோட துல்லியமான கணக்குகளுக்கு பக்கத்துல கூட வரல. கணக்கு சுத்தமா இடிக்குது. இங்கதான் விஷயமே ஆரம்பிக்குது. அந்த பிரமிட் பூமியோட உண்மான வடதிசையிலிருந்து வெறும் 0.05 டிகிரி கூட பிசகாம கட்டப்பட்டிருக்கு. அதோட அளவுகள் நம்ம பூமியோட அளவுகளோட நேரடியா சம்பந்தப்பட்டிருக்கு. அதுல இருக்கிற கற்களை பாத்தீங்கன்னா ஏதோ லேசர்ல கட் பண்ண மாதிரி அவ்வளோ கச்சிதமா இருக்கு. இதெல்லாம் வெறும் கயிறுகளால சாத்தியமா? நீங்களே சொல்லுங்க. சரி, கிசாவே உங்களை மிரள வச்சிருந்தா அடுத்து நாம பார்க்க போற இடம் உங்களை யோசிக்கவே விடாது. நம்மளோட 2வது கேஸ், பூமா புங்குவின் இந்திர வெட்டுகள். பூமா புங்கு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கே இது ஒரு சிம்ம சொப்பனம்னு சொல்லலாம். பொலிவியாவில் கடல் மட்டத்துல இருந்து சுமார் 13,000 அடி உயரத்துல இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற கல் வேலைப்பாடுகளுக்கு இன்னை வரைக்கும் யாராலையும் ஒரு சரியான விளக்கத்தை கொடுக்க முடியல. அங்க இருக்கிற சவால்களை பாருங்க. முதல்ல மூச்சு வாங்க வைக்கிற உயரம். அங்கேயே மரம் கூட வளராது. அடுத்து 100 டன்னுக்கும் அதிகமான எடையுள்ள கற்கள். அதுவும் சாதாரண பாறை இல்ல, கிரானைட், டியூரைட் மாதிரி வைரத்துக்கு அடுத்தபடியா கடினமான பாறைகள். இதெல்லாம் எப்படி அங்க கொண்டு போனாங்க? அங்க இருக்கிற வேலைப்பாடுகள் தான் நம்பவே முடியாத ஆச்சரியம். கச்சிதமான செங்கோணங்கள், ஒன்னோட ஒன்னு சிக்கலா கோர்க்கப்பட்ட ஹெச் வடிவ கற்கள், அப்புறம் அதோட மேற்பரப்பெல்லாம் ஏதோ ஒரு மிஷின்ல வெட்டி எடுத்த மாதிரி பளபளன்னு இருக்கு. சில பள்ளங்கள் வெறும் மில்லிமீட்டர் அகலத்துல தான் இருக்கு. சான்ஸே இல்ல. கொடூரமான உண்மை என்னன்னா, இதையெல்லாம் சாதாரண கற்கால கருவிகளை வச்சு செய்யவே முடியாது. 1% கூட சாத்தியமில்ல. அவ்வளவுதான். இப்போ நம்மளோட கடைசி 3வது ஆதாரத்துக்கு வருவோம். இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு கட்டுனத பத்தி. ஆனா இப்போ நம்ம பார்க்க போறது வாண்டுன் காக், கைலாசா கோவிலோட ஒற்றைப்பாறை அதிசயம். இந்த கோயில செங்கற்களை வச்சோ பாறைகளை வச்சோ கட்டல. இது செதுக்கப்பட்டது. அதுவும் எப்படின்னு தெரியுமா? ஒரே ஒரு மலைய மேல இருந்து கீழா கொடைஞ்சு உருவாக்கியிருக்காங்க. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். மேல இருந்து கீழே ஒரே பாறையில. நினைச்சு பார்க்கவே முடியல. நீங்க நம்புவீங்களா? இந்த ஒரு கோவிலை உருவாக்க கிட்டத்தட்ட 2 லட்சம் டன் திடமான பாறை அந்த மலையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு. இது எவ்வளோ பெரிய நம்பர்னா, கிட்டத்தட்ட 400 போயிங் 747 விமானங்களோட எடைக்கு சமம். அப்பா, இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. அந்த 2 லட்சம் டன் பாறையும் என்னாச்சு? எங்க போச்சு? இந்த கோவிலை கட்டினதுக்கான எந்த ஒரு ப்ளூ பிரிண்டோ வரைபடமோ இதுவரைக்கும் கிடைக்கல. சுத்தி ஒரு புடி மண்ணு, கட்டுமான குப்பை கூட கண்டுபிடிக்கப்படல. இது ஒரு தீர்க்கப்படாத மர்மமாவே இருக்கு. நாம பார்த்த இந்த 3 ஆதாரங்களும் நம்மள 2 முடிவுகளுக்கு தான் கொண்டு வந்து நிறுத்துது. வரலாற்றோட 2 பெரிய சாத்தியங்கள். முதல் சாத்தியம், பண்டைய கால மனுஷங்க நம்ம பாட புத்தகங்கள்ல சொல்றதை விட பல மடங்கு புத்திசாலிகளாகவும் திறமையானவங்களாகவும் இருந்திருக்கணும். இல்லன்னா 2வது சாத்தியம், காலத்தால அழிக்கப்பட்ட ஒரு தொலைஞ்சு போன ரொம்பவே அட்வான்ஸ் நாகரிகம் ஒன்று இங்க இருந்திருக்கணும். அவங்களோட அறிவும் டெக்னாலஜியும் ஏதோ ஒரு காரணத்தால நம்ம கைக்கு கிடைக்காம போயிருக்கலாம். உண்மையிலே எது நம்ப முடியாத விஷயம் தெரியுமா? அவங்கள பழமையானவங்க,
எளிமையானவங்கங்கிற கதைய நாம இன்னமும் கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கிறது தான். ஆனா நாம பார்த்த ஆதாரங்கள் எல்லாமே அதுக்கு நேர்மாறா வேற ஒரு கதைய சொல்லுது. நாம தான் நாகரிகத்தோட உச்சத்துல இருக்கோம், டெக்னாலஜில நம்மள மிஞ்ச ஆளே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒருவேளை ஒரு காலத்துல நம்மள விட பல மடங்கு மேம்பட்டவங்க இந்த பூமியில வாழ்ந்திருந்தா? இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.